வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். செயல் தலைவராக இந்த திமுகவினுடைய பதவியை பெற்றதிலிருந்து இன்றைக்கு திமுகவினுடைய தலைவராக இருக்கிறார். அந்த ஒரு டிராவல் இருக்கு இல்லையா, கலைஞரிடமிருந்து செயல் தலைவராக கலைஞருடைய முதுமை காரணமாக திமுகவினுடைய இந்த கப்பல் அதை ஓட்டி செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாவாயினுடைய தளபதியாக நம்மளுடைய முதலமைச்சர் வந்தார். அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து அரசியல் ரீதியாக வெற்றி பெற்று தான் வந்துட்டு இருக்கார். குறிப்பாக அதிமுகவுக்கு 10 தோல்வியை பரிசீலித்திருக்கிறார். 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அதிமுகவுக்கு தொடர்ந்து இப்போ தோல்விகளை கொடுத்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி புதிய புதிய கட்சிகள் வந்து கொண்டு தான் இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து ஒரு மக்கள் நீதி மையம் வந்தது, தேமுதிக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி வருகிறது. இதற்கான சூழல், அதாவது ஏற்கனவே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தேடி வருவதுன்னு சொல்லுவது. ஆனால் அரசியல் ரீதியாக தாங்களும் வலுவாக இருக்கிறோம்னு சொல்லி அதிமுக சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாஜக முழுக்க முழுக்க என்டிஏ வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லி தான் தமிழ்நாட்டை வந்து தேர்தல் களத்தை வந்து மாற்றி வைத்திருக்கிறது. இப்படியான சூழலில் திமுகவை தேடி கட்சியில் வரதுக்கான காரணம் என்ன? தூயவன், நீங்கள் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றது கொள்கை கூட்டணியாக இருக்குது. இது பணபேரத்திற்காகவோ அல்லது மற்ற சுயலாபத்துக்காகவோ இல்லாமல் கொள்கை என்னவோ அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு குடையின் கீழ் இருக்கிற கூட்டணியாக இருக்குது. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் எல்லா கட்சிகளும் இப்பொழுது திரும்பி கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் இருக்கிறது. 1920 தொடங்கிய அந்த கருத்தியல் போர் 2026 வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளுமே ஒரே குறிக்கோளாக, ஒரே கொள்கையாக பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டும், பார்ப்பனியத்தை தலையில் வைத்திருக்கிற பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு கூட்டணி வைத்து அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வெறுமனே தேர்தலுக்கு மட்டுமே வந்து போகிற பறவைகள் இருக்கிற கூட்டணி அல்ல. இது காலங்காலமாக யார் நம்முடைய எதிரி, எந்த கருத்தியல் நம்முடைய எதிரி என்பதை தீர்மானித்து விட்டு வைத்திருக்கிற கூட்டணி. அதனால்தான் நேற்றைக்கு கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இன்றைக்கு நம்மிடத்திலே கூட்டணி வைத்திருக்கிறது. எல்லாரும் புலம்புறாங்க, ஐயோ உங்களை வந்து விஜயகாந்தினுடைய ஆன்மா மன்னிக்குமா, உங்களை வந்து விஜயகாந்த் மன்னிப்பாரா என்று. ஆனால் இன்றைக்கு விஜயகாந்த் இருந்திருந்தால் ஒரு கற்பனையாக பார்க்கலாம். தளபதியோடு விஜயகாந்த் கை குலுக்கி அவரை ஆற தழுவி கட்டியணைத்திருப்பார். அந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய கண்முன்னே வந்து போகிறது. எனவே வெற்றி இந்த பக்கம் இருக்கிறது. அதனால் கூட்டணி பலமாக இருக்கிறது, வெற்றி வாய்ப்போடு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க, ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது. ஒரு நூலகத்தில் என்னை மாதிரி ஒரு மாணவன் படித்து கொண்டிருக்கிறான். அங்கே இருக்கிற சங் பரிவார் கும்பல் அந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்காக அங்கே வண்ணச்சாயங்களை வந்து அங்கே இருக்கிற மக்கள் மேலே பூசுகிறாங்க. படிக்கிற மாணவன் என் மேலே வண்ண சாயத்தை பூசாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னதற்காகவே அந்த இடத்திலேயே அவனுடைய கழுத்தை நெரித்து அந்த சங் பரிவார் கும்பல் அவனை கொலை செய்து விடுகிறது. இது செய்தித்தாளில், சமூக வலைதளங்களில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ எங்களை போன்ற மாணவர்களுக்கு என்ன பயம்னா, இவங்க ஒருவேளை தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிட்டா இன்றைக்கி எங்களுடைய தலைவர்கள் தந்தை பெரியாரிலிருந்து, அறிஞர் அண்ணாவிலிருந்து, தலைவர் கலைஞரிலிருந்து, தளபதியிலிருந்து எல்லாரும் போய் படிங்கன்னு நிறைய திட்டங்களை கொடுக்குறாங்க. தலைவர் கலைஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தந்தார். தளபதி ஐயா அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கொடுத்தார். இப்போ அந்த நூலகத்தில் உட்காந்து படிக்கிற எங்களுக்கும் நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலைமை தான் வருமோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கொள்கையே வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது, எல்லாரையும் அரவணைத்து செல்வது, எல்லோருக்கும் எல்லாம் என்பது, அனைவருக்கும் அனைத்தும் என்பது. அதற்கு பிஜேபி பங்கம் விளைவிக்கக்கூடிய வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மோடி மஸ்தான் வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த மோடி மஸ்தான் வேலை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு காயும் அவர்கள் பார்த்து பார்த்து நகர்த்துகிறார்கள். அவர்களுடைய நோக்கமெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டுவிட்டு சனாதனத்தை, மனு தர்மத்தை இந்த நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியாக இந்தியாவிலேயே இருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். அதனால்தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு தளபதி வந்து தலைவராக இருக்கணும் அப்படின்னு மணிசங்கர் ஐயரிலிருந்து, உத்தவ் தாக்கரேலிருந்து, தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவரிலிருந்து எல்லாருமே பேசுகிறாங்க. அப்படின்னா பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அதனால்தான் கூட்டணியும் இங்கே பலமாக இருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம நாட்டில் நான் ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்க்கலான்னு பார்க்குறேன். தலைவர் கலைஞருடைய ஆட்சி, தலைவர் தளபதியினுடைய ஆட்சி. தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு திட்டம் போய் சேர்ந்திருக்கும். ஆனால் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில் என்ன வேறுபாடுனா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒரு திட்டம் போய் திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வீட்டில் ஒரு முதியோர் இருக்கிறாங்கன்னா
அவங்களுக்கு முதியோர் உதவித்தொகை அப்படின்ற திட்டம் போய் சேர்ந்திருக்கு. மகளிர் இருக்கிறாங்கன்னா ஏராளமான திட்டங்கள், விடியல் பயணத்திலிருந்து உரிமை தொகையிலிருந்து அவர்களுக்கு ஏராளமான திட்டங்கள். ஒரு இளைஞர் இருக்கிறாருன்னா தமிழ் படித்த இளைஞராக இருந்தால் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, இடஒதுக்கீடு அப்படின்ற நிறைய திட்டங்கள். ஒரு குடும்ப தலைவர்னா இன்னைக்கு பொங்கல் பரிசு, ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய முடியலையே, ஐயோ நம்மள குடும்பத்தில் ஒரு விழா வருது அதை நம்மளால் எடுத்து செய்ய முடியலையேன்னு ஒரு குடும்பத் தலைவர் ஏக்கத்தை தீர்க்கிற அளவில் பொங்கல் பரிசு அப்படின்ற அடிப்படையில் அவர்களுக்கு உரிய தொகை. ஒரு பிள்ளை இருக்கிறாங்கன்னா காலை உணவு திட்டம், என்னை போன்ற படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்கள். இப்படி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்குமான ஒரு அரசாக, அவர்களுக்கு போய் என்ன சேர வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இதற்கு முன்பு நடந்த ஆட்சியாளர்கள் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவாங்க, ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவாங்க, கொண்டு வருவாங்க. ஆனால் அதை நிறைவேற்றி முடிப்பதற்குள் இன்னொரு ஆட்சி அதுக்கு பேர் சூட்டு விழா நடத்தி அப்படியே போயிடும். ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று அவர்கள் கொண்டு வருகிற எல்லா திட்டங்களும் பார்த்து பார்த்து அவர்களே நிறைவேற்றுகிற திட்டமாக, அவர்களே கொண்டு வருகிற திட்டமாக இது இருக்கிறது. அந்த அளவில் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக, ஒரு கூட்டணியாக இருக்கிறது. அதனால்தான் எல்லா கட்சிகளும் வருகிறார்கள். இப்போ இருக்கிறது 2 பேர் தான். ஒன்று பிஜேபி மேலே மக்கள் நம்பிக்கை வைப்பாங்களா அப்படின்னா, அவர்கள் எங்களுடைய ஒற்றுமைகளை சிதைக்க பார்க்கிறார்கள். சிற்றூரும் வரப்பெடுத்த வயலுமாறும் தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்னு பாரதிதாசன் பேசுவார். அப்போ எங்ககிட்ட இருந்து உழைப்பை எல்லாம் சுரண்டி கொண்டு அவர்கள் வெறுமனே உட்கார்ந்து வயிறு நிரப்புகிறவர்கள் எங்களை ஆள வேண்டும் என்று துடித்தால் தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டார்கள். எனவே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம். அந்த பிஜேபியோடு கூட்டு வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவரை நாங்கள் மண்புழு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரை டேபிள் புழு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மண்ணுக்கு உள்ளே போகிறது மண்புழுனா டேபிளுக்கு உள்ளே போகிறவரை டேபிள் புழுன்னு சொல்ல முடியும். அப்படி டேபிள் புழுவாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு கூட்டு வைத்து அவர் அவங்களுக்கு சாமரம் வீசி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஒருத்தர் தமிழ் தேசிய வியாதி, அவர் வாதி கிடையாது, தமிழ் தேசிய வியாதி. அவர் பேசுறது எல்லாமே பார்த்தா பிஜேபிக்கு அவர் தமிழில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிற கொள்கையை தான் அவர் வச்சிருக்கார். இவர்கள் என்னென்ன பேசுகிறார்களோ அதையெல்லாம் தமிழில் பேசுகிற ஒரு ஆளாக தான் அவர் இருக்கார். அப்போ அவர் மேலேயே எங்களுக்கு நம்பிக்கை வரல. இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரையாவது நம்பலான்னு பார்த்தா அவர் தனக்கு ஒரு பிரச்சனை ஒன்றிய அரசு தருதுன்னா அதுக்கும் குரல் கொடுக்க மாட்டாரு. மக்களுக்கு பிரச்சனை ஒன்றிய அரசு தருதுன்னா அதுக்கும் குரல் கொடுக்க மாட்டாரு. எல்லா வண்டியையும் திமுக பக்கமே திருப்பணுன்ற கொள்கையை மட்டுமே வச்சுட்டு அவர் ஒரு பக்கம் வர்றார். அப்போ அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வரல. அந்த கட்சியிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பேச்சாளர் நம்மகிட்ட இருந்து தயார்படுத்தி போனவர் தான் அவர் பேசுகிறாரு. முதல்வர் மு க ஸ்டாலின் நடைப்பயணத்தில் இருக்காரு. அப்போ ஒரு இளைஞனை கூப்பிட்டு உனக்கு என்னப்பா அடுத்த கனவுன்னு கேட்குறாரு. அப்படின்னா அந்த இளைஞன் சொன்னான்னு அந்த பேச்சாளர் சொல்கிறாரு, ஜனநாயகன் எப்போ வரும், அதுதான் எங்களுடைய கனவு அப்படின்னு. இது தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியே நமக்கு தோணும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா இளைஞனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, ஜனநாயகம் படம் எப்போ வரும்ன்றதுல தான் இருக்கே தவிர இவர் முதலமைச்சராக எப்போ வருவாருன்ற கனவு ஒரு இளைஞனுக்கு இல்லவே இல்லை. அப்போ அவனுடைய எண்ணம் எல்லாம், ஒரு இளைஞனுடைய ஒரு மாணவனுடைய எண்ணம் எல்லாம் அவர் இதுவரைக்கும் நடிகராக மட்டும்தான் பார்க்கிறாரே தவிர அவரை ஒரு அரசியல் தலைவராகவோ அவரை தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமாகவோ இதுவரை யாரும் பார்க்கவில்லை என்பதை அந்த கதையின் மூலமாக இருக்கலாம். அப்போ எல்லா பக்கமும் பார்க்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் தென்றல் வீசிக்கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திசையை நோக்கி, அண்ணா அறிவாலயத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். திரு மதிவாணன், தொடர்ந்து திமுகவுக்கே வாக்களித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் 2019 ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில். 2021 ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. 2024 40க்கு 40ங்கிற அளவில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. இப்படி மக்களுக்கு தொடர்ந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாகவே வாக்களித்து வருவது ஒரு அயற்சியை கொடுக்காதா? ஏன்னா இன்னைக்கு திமுக ஒரு வெற்றி முகத்தில் இருக்கிறது. திமுகவை தேடி கூட்டணி கட்சிகள் வருகின்றன, புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் சேருகின்றன. அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது மக்கள் மத்தியில் தொடர்ந்து ஒரு கட்சிக்கே வாக்களித்துட்டே இருக்குமே அப்படிங்கும்போது ஒரு அயற்சியை தராதா? இல்லை, பொதுவாக நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை ஆன்டி இன்கம்பன்சின்றதை தமிழில் சொல்கிறீங்க நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். இந்த ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அவங்க கரெக்டாக பகுத்து பிரித்து பார்ப்பாங்க. ஸோ இந்த பிரித்து பார்க்கும்போது என்னென்னா, யாரை ஆளணும், யாரை ஆள விடக்கூடாதுன்றது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியணும். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் காப்பாற்றணும்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லைன்றது இன்றைக்கி இருக்கிற நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த உண்மையை நம்ம யாருக்கும், ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தெரியும். நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் மட்டும் இல்லை, உலக தமிழர்கள் எல்லாருக்குமே. அப்போ இந்த மண்ணை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. இப்போ இந்த ஆதரவுன்றது எதன் அடிப்படையில்னா, நீங்கள் இந்த மாநிலத்தை 2021 பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய பின்தங்கி இருந்த மாநிலம் இது.
குறிப்பாக சொல்லணும்னா 6.35% தான் பொருளாதார வளர்ச்சி இருந்தது. ஆனால் இன்றைக்கி 11.64% பொருளாதார வளர்ச்சின்றது சாதாரண வளர்ச்சி கிடையாது. ஒட்டுமொத்த இந்திய வளர்ச்சியை விட 2 மடங்கு வளர்ச்சி. அதைத்தான் ஒவ்வொரு இடத்துலையும் முதல்வரும் அமைச்சர்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் உலக நாடுகளோட போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லுவார். மாநிலங்கள் கூட போட்டி போட்ட காலங்கள் மாதிரி இன்றைக்கி உலக நாடோட போட்டி போடுறோம். அப்படி என்னென்னா, இங்கே பொருளாதார வளர்ச்சி நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமான அது வளர்ச்சி. அதாவது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மாநிலங்கள் வந்து சில பகுதிகள் தான் வளரும், இன்னொரு பகுதி வந்து வளராது. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரைக்கும் அந்த வளர்ச்சி இருக்கும். ஸோ எல்லாருக்குமா பரவலாக்கப்பட்ட அந்த வளர்ச்சி. சரி, இந்த வளர்ச்சி வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கல்விக்கு நாம் கொடுத்த முக்கியத்துவம், இந்த கல்வியோட முக்கியத்துவன்றது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற நிகழ்ச்சி மூலயமா யாரெல்லாம் கீழேருந்து மேலே வந்திருக்காங்கன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக அந்த நிகழ்ச்சி சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய முன்னேற்றம். இந்த பெண்கள் முன்னேற்றம்ன்றது வந்து வெல்லும் தமிழ் பெண்கள்ன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம். அதாவது பெண்கள் உயர்கல்வியில் போகிறதுல நம்பர் 1 மாநிலம். கல்வியிலேயும் நம்ம தான் நம்பர் 1 மாநிலம். பெண்கள் அதிகப்படியான வேலை வாய்ப்பு போகிறதும் நம்ம தான் இன்றைக்கி நம்பர் 1 மாநிலம். இப்படி எல்லாத்துலேயும் நம்ம நம்பர் 1 மாநிலமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் 2021க்கு முன்னாடி அதிமுகவோட ஆட்சியோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே பின்தங்கிடுச்சு. அங்கே ஓட்டு போட்டது ஒரு ஆளுக்கு, ஆனால் முதலமைச்சர் 3 பேர் இருந்தாங்க. ஸோ ஒத்த ஓட்டில் 3 அமைச்சர்ன்றது முதலமைச்சர்ன்றது வந்து இந்த சீட்டாட்ட மாதிரி ஆகிப்போச்சு. யாருக்காக ஓட்டு போட்டாங்க, யாரா முதலமைச்சராக இருக்கிறீங்க அப்படின்ட்டு திடீர்னு 3 ஜோக்கர் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை சொல்லல. அப்போ நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது இந்த பின்தங்கிய இந்த வளர்ச்சின்றது நம்ம இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியும் எல்லா வளர்ச்சியும் நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம நிற்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாநிலத்தில் இந்த பொருளாதார வளர்ச்சி குறியீட்டு நம்ம எண்கள் இதெல்லாம் வந்து உங்களை போன்றவர்களுக்கு மக்கள் மத்தியில் பேசுவதற்கான விஷயமா இருக்கும். ஆனால் எளிய மக்களுக்கு அது புரியுமா? இல்லை, நீங்கள் எளிய மக்களுக்கு புரியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் கேட்கும்போது, அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், கல்வியில் சிறந்ததுனால நம்ம ஆளுங்களுக்கு மேக்சிமம் தெரியும். நீங்கள் எளிய மக்கள்ன்றது இங்கே இல்லை. இங்கே வந்து நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு வளர்ச்சின்றது வந்து மற்ற மாநிலங்கள், இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் எடுத்து பாருங்களேன், அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி நீங்கள் வந்து வறுமை, குறிப்பாக வறுமை ஒழிப்பில் வந்து நாம் வந்து 0.2% தான் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் நீங்கள் இதே வந்து குஜராத் மாடல் தான் இந்த நாட்டை வழிநடத்தணும்னு சொன்ன இடத்துல 6.59%. அப்போ நாம் எந்த இடத்துல உயர்த்தி இருக்கிறோன்றது எல்லாருக்குமான வளர்ச்சின்னு சொல்ல வரணும், அந்த வறுமை ஒழிப்பு பொறுத்த வரைக்கும். அப்போ நாம் இங்கே கொடுத்துருக்க இந்த வளர்ச்சின்றது வந்து சாதாரண வளர்ச்சியே கிடையாது. இன்றைக்கி இதெல்லாம் நாம் ஏதோ சொல்லலை, நம்ம ஏதோ நம்ம கட்சியில் இருக்கிறதுனால நம்ம சொல்லலை. இது ஒன்றிய அரசோட தரவுகள் அடிப்படையில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே. ஸோ இந்த தரவுகள் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது இந்த வளர்ச்சியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், தொடரணும். நீங்கள் திடீர்னு இது கட் ஆகிடக்கூடாது. இந்த வளர்ச்சின்றது நம்ம 2021 வந்து எல்லா வகையிலையும் வளர்ச்சி குத்தம் சொல்கிறோம்ல. மக்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா 2019 நம்ம கூட்டணி தான் முடிவு பண்ணாங்க. நம்ம கூட்டணியை முடிவு பண்ணி நம்ம 2019 39 தொகுதியை வந்து ஜெயித்தோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறோம். இடையில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாத்துலேயும் நம்ம தொடர்ச்சியாக வெற்றி பெறோம். நீங்கள் எங்கே நீங்கள் மக்கள் வந்து அயற்சி ஆகலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா, 2024 19 39 ஜெயிச்ச நாம 2024 40 இடம் ஜெயிக்கிறோம். அப்போது 99% ரேஷியோ விக்ட்ரி இருந்தது, இன்றைக்கி 100% வெற்றியாக இருக்குது. அப்போ இந்த 100% வெற்றின்றது சாதாரண வெற்றி இல்லைல்ல. அப்போ அந்த மக்கள் தானே பரிசாக கொடுத்துருக்காங்க. அப்போ மக்களுக்கு அந்த எண்ணமே வரலை. அப்போ அந்த வளர்ச்சி அவங்க கண்கூடா வந்து அதை அனுபவிக்கிறாங்கன்றது தான் நிதர்சனம். அப்போ இந்த வளர்ச்சியை நீங்கள் கொண்டு போகிறது வந்து திரும்பவும் நம்ம அந்த இடத்துல கட் பண்ண முடியாது. ஸோ அதனால மக்கள் அதில் தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் இந்த கூட்டணி, இந்த கட்சிகள் வர்றது இதெல்லாம் வந்து ரெண்டாவது வச்சுக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா ஒன்றிய அரசுடைய பிரச்சனை? இந்த ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்குற இடர்பாடுகள், இவங்க ஒரு நிதி சார்ந்தோ, இல்லை மொழி சார்ந்தோ, ஒரு இனம் சார்ந்தோ, இல்லை மாநில உரிமைகள் சார்ந்தோ நம்ம ஒரு மசோதா நிறைவேற்றுறோம், அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தர தயாராக இல்லை, உச்சநீதிமன்றத்துக்கு போய் நேரடியாக போராடுறோம், அதில் ஒரு தீர்ப்பை வாங்கின்னு வரன்ற அளவுக்கு இதுக்கு முன்னாடி யார் செஞ்சா? யாருமே செய்யலை. நீங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு சொல்லும் போது யாருக்குமே அது தெரியல, அது ஏதோ கடந்து போனாங்க. ஆனால் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் பார்க்கும்போது நீங்கள் அவங்க எல்லாருமே ஒன்றிய அரசு வந்து பயப்படுது. பிஜேபின்ற கட்சி ஒரு மதவாத கட்சி. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நேற்று மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் கொடுக்கப்பட்டிருந்த 5% இடஒதுக்கீடு வந்து திரும்ப பெறுது பாஜக ஆள்ற மாநிலங்கள். அப்போ பாஜக ஆள்ற ஒரு மாநிலத்தில் முஸ்லீம் சிறுபான்மையினருக்கு 5% இடஒதுக்கீடை திரும்ப பெறுறதுன்றது வந்து நீங்கள் எடை சொல்ல வரீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. ஆனால் இங்கே திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இங்கே ஒரு இன்னொரு அயோத்தியா மாற்றணும்னு சொல்லிட்டு எச் ராஜா சொல்லியிருந்தார்.
அதை எப்படி தடுத்தாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்திருந்தாருன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்காதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த நம்பிக்கை இங்க கொடுக்கல, உத்தரப்பிரதேசத்துல இங்க இருக்கும் தான் நம்புறாங்க. நீங்க நேத்து பாத்தீங்கன்னா, முந்தா நேத்து பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கே தலைவரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரணும்னு சொல்றாங்க. அப்படின்னா காரணம் என்னன்னா அவருடைய செயல்பாடு, அவருடைய உழைப்பு. அவர் சொன்னார்ல, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு, ஒரு முதல்வர் தன்னால் எவ்வளவு இயங்க முடியுமோ அதை கடந்து இயங்குறாருன்னு சொல்றாரு உயர்நீதிமன்ற நீதிபதி. பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல. அப்புறம் அந்த அந்த உழைப்பு வந்து அந்த அங்கீகாரம். ஸோ இந்த உழைப்பை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்கிறேன். உயர்நீதிமன்ற நீதிபதி பார்க்குறாங்க, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க பார்க்குறாங்க, தமிழ்நாட்டு மக்களும் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உழைக்க ஆள் இல்லை. ஸோ இந்த உழைப்புன்றது வந்து ஒரு சாதாரண உழைப்பு கிடையாது. நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவரோட வயதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஸோ நீ இந்த உழைப்பை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கார். தொடர்ச்சியாக எந்த இடத்துலையும் அவர் வந்து சோர்வு அடையாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல குரல் கொடுக்குறாரு. நீங்கள் இந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நிதி பிரச்சனை எடுத்துக்கினா கூட அந்த நிதி சார்ந்து வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு கூட இங்கே யாரும் தயாராக இல்லை. நீங்கள் திமுகன்ற ஒரு இயக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கோ எதிர்கட்சியாக இருக்கோ அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய கொள்கையை சித்தாந்தத்தை எந்த இடத்துல விட்டு கொடுத்தது கிடையாது. நாம் வந்து எதிர்கட்சியாக இருக்கோம். எதிர்கட்சியாக இருக்கும்போது அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தது. உதாரணத்துக்கு ஆளுநர் போய் ஆய்வு செய்ய போறேன்னு சொல்றாரு. அன்னைக்கு தைரியமா கருப்பு கொடி காட்டி கைது செய்து சிறைக்கு போனது திமுக. ஆமா. அப்போ மாநில உரிமையை நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாலும் விட்டு தர மாட்டோன்றதுக்கு ஒரு உதாரணம். நீங்கள் கடந்த 4.5 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இல்லை அந்த கட்சியில் யார் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா சொல்லு, நீங்கள் வெளிப்படையாக வந்து ஆளுநர் செய்கிற அட்ராசிட்டியை நம்ம நீங்கள் பார்க்குறோம். ஒரு மனுஷன் தைரியமாக தமிழ்நாடுன்ற பேரை மாத்துறாரு. ஒரு மனுஷன் தைரியமாக திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசுறாரு. ஒரு மனுஷன் தைரியமாக இந்த மாநிலம் சனாதனத்தால் உருவாக்கப்பட்டது, ரிஷிகளால் உருவாக்கப்பட்டதுன்னு பேசுறாரு. அப்படி பேசுகிற ஒரு மனுஷனை தைரியமாக எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட தானே இருக்கு. இன்னைக்கு அந்த தைரியமும் திராணியும் எதிர்கட்சியில் இருக்கு யாருக்குமே இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து மொழி மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. இது சாதாரணமாக ஊரே கிடையாது. நீங்கள் முதல்ல வந்து மொழிக்காக போராட்டம் பண்ண மாநிலம் தமிழ்நாடு தான், சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ நீங்கள் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் போராடினு இருக்கோம். நம்மளால மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முடிஞ்சது. அப்போ இன்னைக்கு அதுதானே தளபதி அவர்கள் சொல்றாரு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி பற்றி பேசும்போது. எல்லாரும் சொல்றாங்கல்ல, தேர்தல் வந்தால் திமுக மாநில சுயாட்சி பேசும், மொழி உரிமையை பற்றி பேசும், இன உரிமையை பற்றி பேசும். அப்படி இல்லை. திமுகவுடைய 50 முழக்கங்கள்ல மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றது 50 முழக்கங்கள் அண்ணா உருவாக்குனது. அப்போ அண்ணா உருவாக்குன அந்த கொள்கை இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கடைபிடிக்கிறோமா இல்லையா? அதுதானே நாங்கள் இன்னைக்கு கேட்குறோம். இன்னைக்கு அதை பாதுகாக்கக்கூடிய தெம்பு திராணி தைரியம் எல்லாம் இருக்கிற ஒரே ஒரு நபர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே. நீங்க எல்லா இடத்துலையும் நான் சொல்றேன், அதாவது வளர்ச்சின்றது தொழில் வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, நம்மளுடைய மாநில வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, எல்லா வளர்ச்சியும் கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கிறோமா இல்லையா? அப்போ அதை கொடுக்குற நபரை பார்க்குறாங்களா இல்லையா தமிழ் மக்கள்? அப்போ அவங்க எப்படி அதை வந்து அயற்சி அடைவாங்க? அயற்சி அடைறதுக்கான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த வாய்ப்புமே இல்லை. நீங்கள் அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 221 சட்டமன்ற தொகுதியில் முன்னிலை நம்ம இருக்கிறோம். அதிமுக வெறும் 8 சட்டமன்ற தொகுதி தான் முன்னிலை இருக்கு. அப்படின்னா என்ன காரணம்? அப்பவே அதிமுக மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. இல்லை, இப்போ 200க்கு மேல் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய செய்தியாக இருக்குது. தேர்தல் களத்துக்கான 2026 தேர்தலுக்கான களத்துக்கான செய்தியாக 200க்கு மேல் வெற்றி பெறுவோம்னு. இந்த 200க்கு மேல் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து சாத்தியமா? இந்த 200க்கு மேலும் சொன்னது நாங்கள் சொல்லலை, தமிழ்நாட்டு மக்கள் சொன்னாங்கன்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் தான் 221 சட்டமன்ற தொகுதியா மக்கள் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நாங்க சொன்னோம். மக்கள் கருத்து தான் நாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் வந்து வாக்கு அதுல 221 சட்டமன்ற தொகுதியில நாம முன்னிலையில் இருக்கோம்னு சொல்ல வரேன். அப்ப அந்த முன்னிலைன்றது சாதாரண முன்னிலை இல்லை. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல அது இல்லாத ஒரு நம்பர். நீங்க 1967க்கு அப்புறம் 2 முறை ஆட்சி அமைச்சது வந்து 1967, 71 திமுக தான் ஆட்சி அமைச்சது. அது மீண்டும் இன்னைக்கு நடக்க போகுது. 2021க்கு அப்புறம் திரும்ப 2026 திரும்ப நாம தான் இன்னைக்கு ஆட்சி அமைக்க போறோம். அதுதான் அந்த நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் தான் இன்னைக்கு வந்து தேமுதிக மாதிரியான இயக்கங்கள் இன்னைக்கு தொடர்ச்சியா நம்ம கூட வரும்போது உடனே எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, கேப்டனுடைய ஆத்மா மன்னிக்காது, அது பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ தளத்திலே வந்து இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு கேப்டன் யாருன்றது தெரியாது, கேப்டனுடைய வரலாறு தெரியாது. கேப்டன் வந்து தலைவர் கலைஞருடைய கதை வசனத்துல மக்கள் ஆணையிட்டான்ற படத்துல ஆரம்பிச்சு, வீரன் வேலுத்தம்பியில் ஆரம்பிச்சு, பொறுத்தது போதுன்ற படத்தை ஆரம்பிச்சு, கருப்பு சிவப்பு சட்டை போட்டு ட்ரெஸ் போட்டு கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணவர் தான் கேப்டன். அதுக்கப்புறம் கலைஞருக்கு முதல்ல பொன் விழா எடுத்ததும் கேப்டன் தான். அவரோட கல்யாணத்தை பண்ணி வச்சதும் தலைவர் கலைஞர் தான். சரிங்களா? அவரு வந்து தொடர்ச்சி நான் கேட்குறேன், 2016
தலைவர் கலைஞர் சொன்னார்ல, பழம் நழுவி பாலில் விழும் நம்பினார். அன்னைக்கு அது நடக்காமல் போயிடுச்சு. இன்னைக்கு 16க்கு அப்புறம் 26 அது நடந்திருக்குன்னா அந்த 2 பெருந்தலைவரோட கனவு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. அந்த நிறைவேற்றத்தை உங்களால் பொறுத்துக்க போட முடியாமல் நீங்கள் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுன்றது ஒரு அப்பட்டமாக உங்கள் வைத்தறிச்சல் தெரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த நரி குழந்தையா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி நரி வந்து பழத்துக்கு ஆசைப்பட்டது, அப்புறம் அது கடையில் என்ன ஒன்று நரி வந்து சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு போன மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணீங்க, முடியல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசுறது தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படி நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டாலும் அதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கணும். ஸோ உண்மையும் இல்லை, உங்கள் வாய்க்கு வந்தது நீங்கள் பேசுறீங்க. இந்த வாய்க்கு வந்து பேசுனதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ மக்கள்ன்றதை விட அந்த 2 இயக்கங்களும் அதை ஏற்றுக்கிறாங்கல்ல. இயக்க தொண்டர்கள் ஏற்றுக்கிற அப்புறம் பிஜேபிக்கோ இல்லைன்னா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் என்ன சம்பந்தம் இருக்குது? எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் 2 இயக்கங்கள் தொண்டர்கள் ஏற்கக்கூடிய மனநிலை எப்படி ஏற்பட்டுச்சு? ஏன்னா தொடர்ந்து இல்லை வெளிப்படையாக சொல்லணும்னா, இப்போ நான் திமுக இருந்தான், என் குடும்பம் திமுக குடும்பம், நான் இடையில தேமுதிக போனேன், திரும்ப நான் திமுக தானே வந்தேன். எங்கே சுற்றினாலும் திமுக தானே வந்தாலும் நீங்கள். ஸோ நீங்கள் பேசிக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகன்றது எல்லாம் திமுக தான். இங்கேருந்து போனவங்க தான் திரும்பி இங்கே வர்றதுக்கு அவங்களுக்கு யாருக்குமே எப்படி கனெக்ட் ஆகாதுன்னு எப்படி நீங்கள் நினைக்க முடியும்? அப்போ அவங்க ஜீன்லேயே அது நான் சொல்கிறேன். இப்போ கேப்டன் வந்து சினிமாவில் நடித்தார், கருப்பு சிவப்புன்னு நடித்தாருன்னா வேற எந்த நடிகராக நடித்தாங்களா அந்த சமகாலத்தில்? கிடையாது, அவர் மட்டும்தான் நடித்தார். ஏன்னா அவர் பேசிக்காவே தலைவர் கலைஞர் அப்பான்னு தான் கூப்பிடுவார். கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்தினாரு. இல்லை, பேசிக்காவே அவர் கலைஞரை வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவார். அவர் நான் கூட இருந்து பார்த்த காலகட்டங்களில் அவர் எவ்வளோ நெருக்கமாக இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அவர் நெருக்கமாக இருந்து அவர் விரும்பினது 16ல், இன்னும் டீப்பாக சொல்ல போனால் 16ல் நான் மாவட்ட செயலாளர் இருந்த காலகட்டங்களில் அவர் திமுக கூட்டணிக்கு வரணும்னு அவர் விரும்பினார். அது சூழ்நிலை அன்னைக்கு அமையா போச்சு. அன்னைக்கு நடக்கல, 26ல் நடந்துரு. ஸோ நாங்கள் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கோம். அவர் எந்த அளவுக்கு வந்து யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் வந்து கருணாநிதினு சொல்லிட்டா கூட கூப்பிட்டு திட்டுவார், ஏய் அப்படின்னு அடிப்பார். உண்மையை சொல்லணும்னா அவருக்கு கலைஞர்னு தான் சொல்லணும். அதெல்லாம் கடந்து தலைவர் கலைஞர் இறப்புக்கு அப்போ அவர் வெளியிட்ட வீடியோவை யாரும் மறந்துருக்கவே முடியும். அவர் அவளை 24 மணி நேரம் டிராவல் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போல, தலைவருடைய சமாதிக்கு தான் வந்தார். தலைவரோட சமாதிக்கு வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தலைவர் கலைஞரை பிடிக்கும். இடையில அரசியல் நிலைப்பாடுக்காக சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கோம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவருடைய உள் மனசில் அவருடைய கலைஞருடைய பாசம்ன்றது அவ்வளோ பெரிய பாசம் வச்சிருந்தார். அவர் நான்லாம் பக்கத்துல இருந்து அதை பார்த்துருக்கேன். இல்லை, அதே தான் முதலமைச்சரும் வந்து அவர் கேப்டன் அவர்கள் வந்து நலமில்லாமல் இருக்கும்போது தொடர்ந்து போய் அவரை வந்து பார்த்துட்டு. நிச்சயமா நீங்கள் 2019 அப்போ கேப்டன் வந்து அமெரிக்காவில் இருந்து வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தளபதி அவர்கள் போய் பார்த்தார், வீட்டில் பார்த்து பேசி நலம் விசாரிச்சதுலாம். அதுதான் சொல்றேன்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு போய் பார்த்தாரு. ஆமா, முதலமைச்சர் ஆனதுக்கும் பார்த்தாரு, முதலமைச்சர் ஆவதுக்கு முன்னாடியும் பார்த்தாருன்னு சொல்றேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆறுகளுக்கு வந்து இந்த 2 குடும்பத்துடைய உறவு தெரியாது. இன்னும் டீப்பா பர்சனல் உறவுலாம் இருக்கு இந்த 2 குடும்பத்துக்கும். அது இவங்களுக்கு தெரியாது. நீங்க திடுதிப்புன்னு ஒரு நாள் ராத்திரில கூவத்தூர் ரெசார்ட்டில் டேபிள் கீழே வந்து பதவி வந்தா என்ன தெரியும்? நிர்வாகம் தெரியாது, அரசியல் தெரியாது, பொது வாழ்க்கை தெரியாது, பொருளாதாரம் தெரியாது, உரிமை கிடையாது, அரசியலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து ஒரு பெரிய பிம்பமா நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. அரசியல் எங்க இன்னைக்குமே ஒரு பூஜ்ஜியத்துக்கு வேல்யூ கிடையாது. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு பூஜ்ஜியம். அந்த பூஜ்ஜியத்துக்கு கூட யார் சேர்ந்தான்னா சேரலினான்னா எப்படி போய் சேருவாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடியோட யார் சேர்ந்தாலும் இந்த வாட்டி தோப்பாங்க. இது தோக்கிறதுக்கு ஒரு கூட்டணி அமைச்சானா அமைக்கலான்னா அந்த மாதிரியான ஒரு கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அமைச்சிருக்கிற கூட்டணி. அதை விட அது சுமந்து வர இந்த பிஜேபின்றது எதுக்காக தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு அந்த கட்சின்னு தெரியல, ஏன் இருக்குதுன்னே தெரியாது. எதுக்காவது ஒரு பிரச்சனை குரல் கொடுங்கன்னா குரல் கொடுக்காது. எப்பா எங்கள் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஒரு ரயில்வே திட்டங்கள் கேட்டால் தரமாட்டீங்க, உட்கட்டமைப்பு கேட்டால் தரமாட்டீங்க, மருத்துவத்துறைக்கு கேட்டால் தரமாட்டீங்க, ஜிஎஸ்டியில் ஒழுங்காக வரி பயிர் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் அதுவும் தரமாட்டீங்க. ஆனால் எங்களுக்கு ஏதாவது திட்டம் வேணான்னு சொன்னால் அந்த திட்டத்தை மட்டும் வந்து திணிப்பீங்க. நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து நிதியை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் தரலன்னு சட்டமன்றத்தில் அண்ணன் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாமே ஒரு விஷயத்தை பொய்யா பேசுகிற எடப்பாடி பழனிசாமி, பொய்யா பேசுகிற பிஜேபி, அதனுடைய தலைவர்கள்லாம் எதுக்கு கட்சி நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்காவது நீங்கள் பேசணும்ல. இப்போ நீங்கள் ஒரு கட்சியோட செய்தி தொடர்புன்றதை மறந்துடுவோமே, ஒரு சாதாரண ஒரு காமன் மேனாக ஒரு கேள்வி கேட்போம். நான் இந்த வாக்காளனாக இருக்கேன், என்னுடைய பொறுத்த வரைக்கும் இந்த ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது, நான் எதுக்காக ஆளுங்கட்சி ஆதரிக்கணும், எதுக்காக எதிர்கட்சி ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்ல. அப்போ எதிர்கட்சியாக செயல்பாடு நீங்கள் 4.5 வருஷம் எடப்பாடி இதை எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பூஜ்ஜியத்தை தவிர வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா எதுக்குமே பேசல. நீங்கள் அதுவே தளபதி எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்கிறேன்னு, இப்போ சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை வந்து அதிமுக ஆதரவோடு தான் அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் பாஸ் செய்யப்படுது. பாஸ் செய்யப்பட்டு அது வேண்டாம் நம்ம வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணது திமுக.
இந்தியாவிலே முதல் கட்சி திமுக. அப்போ அந்த எதிர்த்து போராட்டம் பண்ண நாம சட்டமன்றத்தில் சொல்றோம், அதை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்ற சொல்றோம். ஆனா கேரளா அரசாங்கம் அந்த தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி சொல்றோம், அது கடைசி வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. ஒன்று, உலகத்திலேயே இல்லை இந்தியாவிலேயே வேளாண் சட்டத்தை ஆதரித்து பேசின ஒரு நபர் யாரா இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமியாக தான் இருக்கும். ஆமாம், சட்டமன்றத்தில் பதிவுகளே இருக்கு, பதிவுகளே இருக்கு. பொது வெளியில பேசி நான் அவர் வேற அதை ஃபீல் பண்ணாரு, நான் உங்களுக்காக பேசுறேன், பிஜேபி பேச மாட்டேதுன்ற அளவுக்கு மனுஷன். நீ முட்டு கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனா இப்படி முட்டு கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒவ்வொரு சட்டங்களையும் மக்கள் வேண்டான்னு சொன்ன சட்டங்கள், இப்போ முத்தலாக்கு சட்டங்கள் வேண்டான்னு சொல்றோம், அதை வேணும்னு சொல்லும் பிஜேபி. கேட்டா கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சுன்னுவாங்க. இல்லை, அவங்க இருக்கிற வரைக்கும் அது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கும் திமுகவுக்கும் வந்து பாஜகவினுடைய செயல்பாடுகள் என்றைக்கும் ஒவ்வாது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு உணர்த்தி கொண்டே இப்போ இருக்கு. நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜேபி பேசும்போது நம்ம ஆளுங்க நிறைய திரும்ப வரலாற்று ரீதியாக படிக்கும்போது பிஜேபியோட உண்மையான முகம் என்னன்னு தெரியும். அது நம்ம ஆளுங்க இன்னும் நல்லா நம்ம இங்கே சொல்ற அந்த ஒரு விஷயம் நியாயமான ஒரு விஷயம். எதுனா பிஜேபி வந்து பொய்யா பேசும்போது நம்ம ஆளுங்க அதை தரவுகள் செக் பண்ணி பார்க்குறாங்களே, அப்போ நம்ம ஆளுங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரிய ஆரம்பிக்குது. அந்த அடுத்த தலைமுறையை நம்ம பேசுகிறோம்ல, நம்ம வந்து நேற்று ஒரு விவாதத்தில் பேசும்போது சொன்ன விஷயங்கள் தான் என்னன்னா, தேர்தல் வந்தால் கொள்கை பேசுவோம், கோட்பாடு பேசுன்னு சொன்னாங்க. நாங்கள் சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, தேர்தல் இல்லை, திமுக எப்பயுமே கொள்கை பேசும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பேசும், எதிர்கட்சியாக இருந்தாலும் பேசும், அதிகாரமே இல்லாமல் இருந்தாலும் பேசும். அதுதான் தளபதி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன, எனக்கு கொள்கையா அதிகாரமான்னு பேசுனீங்கன்னா நான் கொள்கை பக்கம் தான் நிற்பேன், எனக்கு அதிகாரம் வேணாம்னு சொன்னார். இதே வார்த்தை எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? இல்லை இன்னைக்கு இதே மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்க எந்த கட்சி தலைவர்களாக பேசுவாங்களா கொள்கையா அதிகாரமா? கொரோனாவின் போது திமுகவினுடைய செயல்பாடும் அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுகவினுடைய கட்சி செயல்பாடும் பொருத்தி பார்த்தாலே போதும். ஆமா, நிச்சயமா. அன்னைக்கு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க போய் பார்த்த ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி. அதுக்கு முன்பாகவே சொல்றேன், கொரோனாவினுடைய முதல் அலையின் போது எதிர்கட்சியா இருக்கும்போது நலத்திட்ட உதவிகள் இருக்கு, பேரலல் கவர்மெண்ட் கட்டாயமா நடந்தது. அதெல்லாம் யாருமே மறுக்கவே முடியாது சார். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும் போதே நம்ம சொல்றோம், சட்டமன்றத்தை நீங்க நடத்தாதீங்க, சட்டமன்றத்தை இது பண்ணுங்க, பரவுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க பேசுன எடப்பாடி பழனிசாமி பேசுனதான் பார்த்தீங்கன்னா, எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு தற்கூரியில் மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆச்சுன்னு யோசிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு பேச்சு, அந்த மாதிரியான ஒரு தரவுகள், எந்த மாதிரியான ஒரு முதலமைச்சரை, எதிர்கட்சி தலைவரை தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தே இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மக்களால் தூக்கி வீசி எறிய அந்த எதிர்கட்சி தலைவரும் இல்லாமல் போகும். அப்போதான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். எந்த வேலையும் செய்யாமல் பதவியில் மட்டும் உட்காந்துக்கிட்டு பங்களாவை அனுபவிச்சுக்கிட்டு காரை அனுபவிச்சுன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அந்த பொறுப்புக்கு வேலை செய்யுங்க. எந்த வேலையும் செய்ய தயாரா இல்லை. அதனால மக்கள் மத்தியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கு, எந்த இடத்துலையும் ஆன்டி இன்கம்பன்சின்றது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் விடியல் பயண திட்டத்திலிருந்து, காலை சீட்டுண்டி திட்டத்திலிருந்து, இல்லம் தேடி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னுயிர் காப்போம் திட்டத்திலிருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து, நான் முதல்வன் திட்டத்திலிருந்து, தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து, தோழி விடுதியிலிருந்து, இந்த உலகம் உங்கள் கையில் திட்டத்திலிருந்து, இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து நேரடியாக எல்லா மக்களுக்கும் நேரடியாக போய் சேர்ந்திருக்கிற திட்டங்களை கொண்டு வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வராக வரணும்ன்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் ஆதரிப்புங்க நான் நம்புறேன். நன்றி. ரேகா பிரியதர்ஷினி சொல்லுங்க. அதாவது பெண்களுக்கான திட்டங்களை வந்து பட்டியலிட்டார் திரு மதிவாணன் அவர்கள். இந்த மாதிரியான திட்டங்கள் திமுகவுக்கான ஒரு நன்மையை சேர்க்கும் என்றால், இதுக்கு முந்தைய கால தேர்தலில் இதே மாதிரியான திட்டங்களை திமுக மிக அதிகமாக செய்திருக்கிறது. ஆனால் அதுக்கு பிறகான ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. இப்படியேப்பட்ட ஒரு சூழலில் எனக்கு தெரிந்த திமுகவினர் அனைவருமே வந்து ரொம்ப தன்னெழுச்சியாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து 200க்கு மேல் தான் இந்த முறை வந்து திமுக வெற்றி பெற இருக்கின்றது அப்படிங்கிறது. அதே மாதிரி அரசியல் நிகழ்வுகளும் வந்து பல்வேறு கட்சிகள் வந்து திமுகவை நோக்கி வருகின்றன. சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கட்டும், பெரிய கட்சிகளாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருந்த கட்சியாக இருக்கட்டும், இந்த மூன்று கட்சிகள் திமுக தேடி வருகின்றன. இப்போ பெண்கள் மத்தியில் திமுகவுக்கான ஆதரவு எந்த நிலைப்பாடில் இருக்கு? கட்டாயமாக ரொம்ப அதிகமாக இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு தான் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற அந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே எல்லாருக்கும் செய்கிறாரு, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்கள்லாம் வந்து பொறாமப்படுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் திட்டமே இல்லையா, பண்ண மாட்டிங்களான்ற அளவுக்கு பெண்களுடைய வளர்ச்சிக்கு ஏகப்பட்ட திட்டங்கள். இப்போ வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி எங்கடா என்னை பேச விடுவீங்களான்ற அளவுக்கு பெண்களுக்கு நம்மளுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பே தந்த நாள்லேருந்து எத்தனை திட்டங்கள் அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லி அடுக்கிட்டே போனாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து விடியல் பயணத்தை பற்றி வந்து சிலாகிக்காத பெண்களே கிடையாது. அதே மாதிரி வந்து காலை உணவு திட்டம், அதாவது ஒரு திட்டம்னு அறிவிச்சா
அது வந்து வாக்குக்காகவோ அந்த நாளுக்காகவோ கிடையாது. பின்னாடி வர சந்ததியினர் வந்து நல்லா இருக்கணும், நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக தான் வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. இப்போ இந்த அறிவிப்புகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு திட்டம், காலை உணவு திட்டம் மூலயமா அதை எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் வந்து வேலைக்கு செல்கின்ற அந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. தாங்க வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து காலையில் பேக் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. குழந்தை போய் அங்கே போய் காலையில் சாப்பிட்டுக்கும். அந்த குழந்தை வந்து ரெகுலராக போகுது, ரெகுலர் அட்டெண்டன்ஸ் முதல்ல கிடைக்குது. உணவை அருந்திட்டு பாடத்தை கவனிக்கும் போது அந்த கவனிப்பு தன்மை அதிகரிக்குது, கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது. அதே மாதிரி அந்த மார்க்ஸ் வந்து அவங்க வந்து பிலோ ஆவரேஜாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட வயிறு நிறைந்து படிக்கும் பொழுது கல்வியில் கவனம் செலுத்தி அவங்க வந்து கல்வி கற்கின்ற அந்த அது வந்து அதிகமாகுது, மார்க்ஸ் அதிகமாகுது. அதே மாதிரி ட்ராப் அவுட் கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது படிக்க வைக்க முடியல அப்படின்னா அது அரசு பள்ளியாக இருந்தால் கூட வேலைக்கு போகிறதுக்காக தன்னுடைய சூழல், குடும்ப சூழல் காரணமாக வந்து நிறைய குழந்தைகள் வந்து இந்த 10, 11, 12 அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க தங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து பெற்றோர்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய சூழல். அந்த ட்ராப் அவுட் எல்லாமே இப்போ குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரே ஒரு திட்டம் தான். அதில் பார்த்தீங்கன்னா அதோடைய கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த உரிமை தொகை வந்து எந்த காசில் கொடுக்குறீங்க, சும்மா கொடுக்குறீங்களா, ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கலாம். பட் அந்த உரிமை தொகைங்கிறது உண்மையாலுமே ஒரு தந்தையாக இருந்து ஒரு சகோதரராக இருந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து அந்த உரிமை தொகை எந்த அளவுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அதை அனுபவிக்கின்ற பெண்களுக்கு தான் தெரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி 80s கிட்ஸு, என்னுடைய பேட்ச் இருக்காங்க இல்லைங்களா, அந்த சூழலில் 18 வயசு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய தோழிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வரைக்குமே தன்னுடைய கணவரை நம்பி தான் அவங்க இருக்காங்க. எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாச்சும் வாங்கினா கூட தன்னுடைய கணவருடைய சம்பாத்தியத்தை நம்பி தான் இருக்காங்க. அவங்க போய் பிஸ்னஸ் பண்ணுறதோ வேலைக்கு போகக்கூடிய சூழல் இல்லை. அந்த மாதிரி என்னுடைய தோழி சொன்ன ஒரு விஷயம், 4 மாத காசை வந்து சேகரித்து என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய தம்பி குழந்தைங்களுக்கும் துணி வாங்கி கொடுத்தேன். என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்கல. ஏன்னா அப்போ 18 வயசுலேருந்து இந்த 40 வயசு வரைக்குமே அவங்க வந்து காசுன்றது சம்பாதிச்சது கிடையாது. எல்லாத்துக்குமே டிபெண்ட்டாக இருந்திருக்காங்க. தன்னுடைய கணவரை எதிர்பார்த்தோ கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னுடைய தந்தையாரை எதிர்பார்த்துருக்காங்க. அந்த 4000 ரூபாய் காசை வாங்கி என்னுடைய தம்பிக்கு, உடன் பிறந்த தம்பிக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் நான் துணி வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது இது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி தமிழகம் முழுச காசை கையில் தன்னுடைய சுய சம்பாத்தியம் இல்லாத பல பெண்களுக்கு இந்த உதவித்தொகைங்கிறது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது, உணர்வு பூர்வமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தினம் தினம் பார்க்க முடியுது. அதே மாதிரி இவங்க எல்லாம் சொன்னாங்களே, இந்த கல்வி உதவித்தொகை, இலவச பேருந்து மட்டும் கிடையாது, பெண்களை சார்ந்து ஏகப்பட்ட திட்டங்கள். இப்போ படிக்கிறாங்க குழந்தைங்க. முன்னாடிலாம் சொல்லுவாங்களே இந்த பாட்டி வடை சுட்ட கதை, காக்கா வந்து வாய் தந்துச்சு கீழே வடை விழுந்துடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்க கிட்ட சொன்னால், போங்க மம்மி வடையை எடுத்து காக்கா கால் கடியில் வச்சுட்டு தான் சொல்லும், இது கூடவா தெரியாதா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்களா. அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவுவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதற்கு காரணம் கல்வி அதிகரிக்குது, கல்வி கற்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. முன்னாடி கேரளாவை தான் நம்ம சொல்லுவோம், கேரளாக்கு இணையா தமிழ்நாட்டில் கல்வி கற்கின்றவர்கள் கேரளாவோட அதிகமாக போயிடுச்சு தமிழ்நாடு. ஆமாம், கட்டாயம். அது வந்து நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் தான் நிச்சயமாக வந்து அந்த கல்வி கற்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மாணவ மாணவிகள்லாம் இன்னைக்கு வந்து உலக அளவில் எந்த ஃபீல்டுலேயுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டு படிக்கின்ற மாணவர்கள் அவங்க சாதிக்காத ஒரு துறையே இல்லைன்ற அளவுக்கு, அது விளையாட்டுத்துறையாகட்டும், பேரா ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும், நம்ம அப்படியே அடுக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஆட்சியில் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அறிவித்த அந்த திட்டங்கள், குறிப்பாக பெண்களை சார்ந்து, பெண்கள் முன்னேறும் பொழுது ஒரு பெண் முன்னேறினா அந்த குடும்பம் முன்னேறும், அந்த குடும்பம் முன்னேறினா நம்மளுடைய மாநிலம் முன்னேறும் அப்படிங்கிறதின் அடிப்படையில் தலைவர் அவர்கள் அடுக்கடுக்காக அடுக்கிட்டே போகின்ற அந்த திட்டங்கள் தான் வந்து பெண்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுது. இப்போ அந்த 200 தொகுதி, 200க்கு மேலே நம்ம தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம், தலைவருடைய ஆசை அப்படின்னு சொல்லுறோம். பட் மக்கள் வந்து அவங்க எழுதிட்டாங்க, அவர்களுடைய மனதில் நிச்சயமாக 200க்கு மேலான தொகுதிகளில் வந்து திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று மீண்டும் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆவறாங்க. அவர் தான் நிரந்தர முதல்வராக இருப்பார்ன்ற ஒரு நிலை பெண்களுடைய மத்தியில் நிரந்தரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இப்போ இந்த 5000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க, நேற்றைக்கு வந்து
எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேட்டிருந்தார். இந்த 5000 ரூபாய் அவங்க வந்து 3 மாதம் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்க, இந்த கோடைக்கால சிறப்பு தொகைங்கிறீங்க, அது வந்து இப்போ மட்டும் கொடுக்குறீங்கன்னா தேர்தலுக்காக கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போ உடனடியாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் வந்து இல்லை ஆண்டுதோறும் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? இல்லை, இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து இந்த அறிவிப்பு வரும்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னாரு. ஆனால் அவர் 1500 அப்புறம் அப்போ சொன்னார், இப்போ தேர்தல் வரும்பொழுது அவர் 2000 தரேனாரு. தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடியே சொன்னார் 2000 ரூபாய் தரேனாரு. எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறது தான் அவருடைய வழக்கம். சொல்கிறத மட்டும் இல்லை, சொல்லாததுக்கும் மேலே செய்யக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர், நம்மளுடைய முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அதை செயல்படுத்திகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து விமர்சனம் வச்சுட்டே தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம தலைவரை வந்து அவங்களால வந்து இதுதான் இதுக்காக நாங்கள் எதிர்க்கிறோம், இது அவர் தவறு செய்கிறாருன்னு சுட்டி காட்டவே முடியாது. ஏன்னா எதிர்கட்சியினரும் பாராட்டக்கூடிய வகையில் தான் தலைவருடைய ஆட்சி இருக்குது. எந்த ஒரு குறையுமே இல்லாத அளவுக்கு தலைவரும் சரி, தலைவர் கீழே பணிபுரிகின்ற அமைச்சர்களும் சரி, அவ்வளோ பம்பரமாக சுழன்று தான் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கான்க்ரீட்டான ஒரு வேலிட் பாயிண்ட்லாம் கிடையாது. ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லுவாங்க. அவர் வந்து புழு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, எந்த ஒரு கேட்டகரியிலுமே சேர மாட்டார். அவர் ஒரு மனுஷ ஜென்மத்தையும் சேர மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னதான், எங்கள் ஊருக்காரர் இருந்தாலும் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமான உரிமை இருக்குது. உண்மையை சொல்கிறீங்களா? இது முதல்வராக ஆனார் இல்லையா, முதல்வராக ஆன பின்னாடி ரெகுலராக சொல்கிறது தான், ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்தால் கூட அந்த வார்டை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக இங்கே தண்ணி பைப்பை போட்டோம், கான்கிரீட் சாலைகள் போட்டோம், தெருவிளக்கு போட்டோம்னு சொல்லி பெருமையாக சொல்லிப்பாங்க இல்லையா. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர், சேலம் மாவட்டத்துக்கு இதை நான் பண்ணேன்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லுங்களேன். நேருக்கு நேராக நாங்கள் கேள்வி கேட்குறேன். நான் ஒரு சேலம் மாவட்ட பிரஜையாக கேட்குறேன். ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் கூட கிடையாது. அத்தனையுமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பாதாள சாக்கடை திட்டமாகட்டும், தனி குடிநீர் திட்டமாகட்டும், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், எதுவாகட்டும் அது வந்து திமுக காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். அவர் முதலமைச்சராகி என்ன செஞ்சிருக்காருன்னு மட்டும் கேளுங்களேன். அதனால் அவர் எந்த கேட்டகரியிலையுமே சேர மாட்டார். இப்போ அதே இதில் வந்து இப்போ புதுமை பெண் திட்டம் பற்றிலாம் நீங்கள் குறிப்பிட்டீங்க, தமிழ் புது திட்டம் பற்றி தூயவன் சொன்னார். இது மாதிரியான திட்டங்களை வந்து இந்த திருமண உதவி திட்டத்தை நிறுத்திவிட்டு திமுக திருமணத்துக்கு பதிலாக பெண்கள் படிக்க போனால் வந்து நாங்கள் வந்து அந்த தொகையை அவர் 4 ஆண்டுகள் படித்தாலும் சரி, 5 ஆண்டுகள் படித்தாலும் சரி, நாங்கள் அந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அதிமுக நீங்கள் சொன்னக்கூடிய அவரே வந்து சொல்லியிருக்காரு, குலவிளக்கு திட்டம்னு நான் கொண்டு வருவேன், திருமண உதவி திட்டத்தை வந்து திரும்ப கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எந்த வகையில் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது? இல்லை, அவங்க வந்து நம்ம வந்து தந்தை பெரியாருடைய கொள்கையை பின்பற்றவங்க. பெண் வந்து கல்வி கற்கணும், பெண் நல்லா இருக்கணும், பெண் நல்லா இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியில் தான் நம்ம தளபதியார் அவர்கள் வந்து ஆட்சி செய்கிறாரு. அவங்களுக்கு வந்து கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ, ஸ்க்ரூ கொடுத்தா அந்த பொம்மை ஆடும் இல்லையே, அந்த மாதிரி அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் வந்து பப்பெட் மாதிரி இவர் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அதனால் வந்து குலக்கல்வியிலேருந்து எல்லாத்தையுமே அவர் திருப்பி கொண்டு வரதுக்கு வந்து ரெடியாக இருப்பார். அதனால் அவங்க கட்சிக்கு ஒரு கொள்கை கிடையாது, அவருக்கு சுய அறிவுங்கிறதே கிடையவே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறத வந்து நிச்சயமாக வந்து ஆதரிக்க மாட்டாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் பெரியார் மண். இங்கே வந்து அவங்க வந்து என்ன ஆட்டி வைக்கிறாங்களோ அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு. அவங்களுக்கு கட்டுப்பட்டு, அவங்களுக்கு பயந்து, தன்னை வந்து காப்பாற்றிக்கணும், கட்சியை காப்பாற்றணும், தொண்டர்களை காப்பாற்றணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னை வந்து அரெஸ்ட் அவங்க பண்ணிடக்கூடாது, தன்னுடைய சொத்துக்களையும் தான் சேர்த்து வச்சு கொள்ளையடிச்ச பணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது மட்டும்தான் அவருடைய கொள்கையை தவிர்த்து, தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து இதை செய்யணும், இந்த திட்டங்கள் மூலயமா அவங்கள முன்னேற்றணும், அந்த மாதிரி எந்த எண்ணமே இது வரைக்கும் கிடையாது. இது மேலுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தால் தானே அப்படிங்கிறீங்க? ஆமாம், கட்டாயம். சூர்யா வணக்கம். வணக்கம். அதாவது திமுக கூட்டணி அதில் புதிய புதிய கட்சிகள் இணைவது பற்றி நாம் பேசி வருகிறோம். 200க்கு மேல் திமுக வெற்றி பெறப் போகிறதுன்னு திமுக சொல்லியிருக்கிறது. வெல்வோம் ஒன்றாகன்னு சொல்லி தொடர்ந்து அவருடைய முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார். இப்படியான சூழலில் ஒரு புதிய புதிய கட்சிகள் வரும்போது அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கான சீட் ஷேரிங் அது ரொம்ப ஒரு கூட்டணியில் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அதை முதலமைச்சர் அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் வந்து புதிய கட்சிகளை சேர்த்து கொண்டு இருக்கிறாரா? என்ன மாதிரியான நிலைப்பாடு திமுக? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வந்து இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்டதில்லை. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 2017 10 ஆண்டுகள் நெருங்க போகுது. இந்த 10 வருஷத்தில் புதிய புதிய கட்சிகள் இந்த அணிக்குள்ளே வந்திருக்கிறார்களே தவிர யாரும் இந்த அணியை விட்டு வெளியில் போகலை. முத 2019 நாடாளுமன்ற தேர்தலை சேர்ந்து சந்திக்கிறப்போ ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. ஒரு பக்கம் லெஃப்ட் பார்ட்டிஸ், இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர்ஸ் கோரக்கூடிய கட்சிகளை அகாமடேட் பண்ணுறது கஷ்டம்.
இவங்க வந்து ஒரு ஐடியாவை மையப்படுத்தி போராட்ட களத்தில் ரோட்டில் இங்கெல்லாம் நின்று பேசிட்டாங்க, செயல்பட்டுட்டாங்க. ஆனால் சீட் ஷேரிங் டேபிளுக்கு போகும் பொழுது இது உடஞ்சிடும் அப்படிங்கிற ஆருடங்கள் இன்னைக்கு சொல்லப்படலை, 2019 சொல்லப்பட்டுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். இல்லை, இது வந்து மு.க. ஸ்டாலினுக்கு ஆசிட் டெஸ்ட் அப்படின்லாம் ரேப்பர் ஸ்டோரி எழுதுனாங்க. கலைஞர் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சிருவாரு. ஆக்சுவலாக என்னன்னா, ஆனால் அவங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு நேர்மை இருந்துச்சுன்னா கலைஞரால் சமாளிக்க முடியாத ஒரு அணியை இன்னைக்கு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சமாளிச்சிட்டார். அதை தாண்டி வெற்றிகரமாக கட்டி அமைச்சிட்டார், ஜெயிக்க வச்சுட்டாருங்கிறத அக்னாலேஜ் பண்ணியிருக்கணும். அந்த அறிவு நேர்மை விமர்சிக்கக்கூடிய யாருக்கும் கிடையாது. ஆனால் வரலாறு உண்மையை மட்டும் தான் பேசும். 2019 இந்த அணியை கட்ட முடியாதுன்னு சொன்னாங்க, கட்டி காட்டினார். ஏன்னா இது வந்து நெகோசியேஷன் டேபிளில் உருவான அணி கிடையாது, போராட்ட காலத்திலேருந்து உருவான அணி. ரோட்டில் இறங்கி மக்கள் பிரச்சனைக்காக, ஒன்றிய அரசாங்கனுடைய ஏதேச்சிகாரத்துக்காக, ஜனநாயகத்துக்காக, மதச்சார்பின்மைக்காக, அன்னைக்கு இங்கேருந்து அடிமை அதிமுகவுக்கு எதிராக ரோட்டில் போராட்ட களத்திலிருந்து உருவாகி வந்த அணி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஸோ 2019 சக்ஸஸ்ஃபுல்லாக சீட் ஷேரிங் முடியுது. 2021 வந்து இன்னொரு பெரிய பூதாகரமாக உருவாக்குறாங்க. இல்லை, இந்த முறை வாய்ப்பே இல்லை, இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும்னா 120 சீட்டு தான் திமுகவில் நிற்க முடியும் அப்படின்லாம் எழுதுனாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிக பிரம்மாண்டமான எண்ணிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் நின்றுச்சு. எல்லா கட்சிகளையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த நெகோசியேஷன் டேபிளில் உட்கார்ந்து பேசி முடிச்சாங்க. திருப்பி 2024 தேர்தல்லையும் அதே கதை. இல்லை, இந்த தடவை அவங்க போயிடுவாங்க, இவங்க போயிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் திமுக ஒரு படி மேலே போய் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எவ்வளவு மதிக்குதுன்னா, டஃபஸ்ட் சீட்னு கருதப்பட்ட கோயம்புத்தூரை தான் எடுத்துக்கிட்டு அதற்கு முந்தைய தேர்தலில் ஹையஸ்ட் மார்ஜினில் ஜெயிச்சிருந்த தொகுதியை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தது. அந்த மாதிரி இது வந்து ஒரு வெறும் எண்ணிக்கை அல்லது தேர்தலில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு அணியாகவே உருவாகி வளர்த்துருக்குறாங்க இந்த 10 வருஷத்துல அப்படிங்கிறது தான். ஒரு பெரிய நிலைப்பாடோடு இல்லாமல் ஒரு தாய்க்கான குணத்தோடு தான் திமுக நடந்து கொண்டு இருக்குது. அது கண்டினியூஸா நம்ம பார்க்குறோம். அது நம்பர்ஸை கொடுக்கறதா இருக்கட்டும், ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அவங்களை அகாமடேட் பண்றதா இருக்கட்டும், அந்த கட்சிகளுக்கு உரிய மரியாதையை கொடுப்பதா இருக்கட்டும். ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரி பேரம் பேசக்கூடிய கட்சிகள் அல்ல இன்னைக்கு திமுக அணியில் இருக்கக்கூடிய அல்லது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள். மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிற்கக்கூடிய அணிகள். இன்னும் சொல்ல போனா இந்த அரசிலேயே நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளுக்கு அரசை பொறுப்பாக்கணும் அப்படிங்கிற அளவிற்கு அரசுக்கு எதிராகவே போராடக்கூடிய கட்சிகள் தான் இங்க இருக்கிறாங்க. அவங்க இவங்களை சமாளிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு கடுமையான பணி. அது வந்து நீங்க ஒரு 2 சீட்டு கூட எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க முடியாது. அதுக்கு ஒரு தத்துவம் வேணும். அந்த தத்துவத்தை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய தலைவர் வேணும். அந்த தத்துவமாகவும் அதை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய தலைவராகவும் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடரா தமிழ்நாட்டில் உயர்ந்து நிற்கிறார். இதுவரைக்கும் கூட்டணி அமைப்பதில் வந்து யார் ஒருவரும் தொட முடியாத இடத்தை அவர் தொற்றிருக்கிறாருங்கிறது தான் சமீபத்திய நிகழ்வுகள். அண்ணா தான் கூட்டணி அமைப்பதில் வந்து ஒன் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸில். ஏன்னா அவரால் தான் சம்யுக்த சோசியலிஸ்ட்டு, பிரஜா சோசியலிஸ்ட்டு, திராவிட தேசியத்தை குழி தோண்டி புதைப்பேன்னு சொன்ன தமிழ் தேசியவாதிகள், இந்திக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு காலகட்டத்தில் நிலைப்பாடு எடுத்த ராஜாஜி, இவங்க எல்லாரையும் ஒரே அணியில் கட்ட முடியும். அது வந்து நீங்கள் கொள்கை அடிப்படையில் பார்த்தோம்னா அது ஒரு முரண். அந்த முரண்களை ஒன்று சேர்க்க முடியும்னா அது அண்ணாவால் முடியும். அண்ணாவுக்கு பிறகு முரண்களை தாண்டி எல்லாரையும் ஒரு தரப்புல நிறுத்த முடியும். பெரிய பெரிய பார்ட்டிஸை அகாமடேட் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லான கூட்டணியை கொடுக்க முடியும். அதுக்குள்ள வந்து என்னால் அதிகப்படியான எண்ணிக்கையில நிற்க முடியுங்கிறத தொடர்ச்சியா காட்டிட்டு இருக்கிறவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் நம்ம சிஎம். ஸோ இது வந்து புதுசு இல்லை. அவர் எப்படி 2019 ஏமாந்து போனாங்களோ, 2021 எப்படி ஏமாந்து போனாங்களோ, 24 எப்படி ஏமாந்து போனாங்களோ, அதே போல திமுக குறைவான எண்ணிக்கையில நிற்கும், இந்த கூட்டணி உடஞ்சிரும், சீட் ஷேரிங்ல பிரச்சனை வரும், தொகுதி ஒதுக்கீட்டுல பிரச்சனை வரும் அப்படின்னு கருதக்கூடியவர்கள் மீண்டும் ஒரு முறை ஏமாந்து போவார்கள். அதற்கு முதல் ஏமாற்றம் நேத்தியே கொடுத்தாச்சு. நேத்து காலையில வரைக்கும், அதாவது கமலாலயத்தை நோக்கி கார் போகிறது அப்படின்னாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கமலாலயத்தை நோக்கி கார் போகுதுன்னு சொன்னவங்க கூட ராயப்பேட்டையை நோக்கி கார் போகுதுன்னு சொல்லலை. அந்த அளவிற்கு ராயப்பேட்டை வந்து தன்னுடைய அரசியல் வலிமை இழந்து நிக்குது அப்படிங்கிறது தான் பாக்குறோம். ஆனா நேத்து காலையில கொடுத்தது ஒரு பெரிய அதிர்ச்சி. அவ்வளவு பேர் கதறுகிறார்கள். இல்லை, அந்த 5000 ரூபா எப்படி ஒரு அதிர்ச்சியாக இருந்ததோ, கடந்த வெள்ளிக்கிழமை வந்து முதலமைச்சர் ஒரு அந்த 7:30 மணிக்கு ஒரு செய்தி வருது, அதுக்கு முன்பாகவே கிரெடிட் ஆகுது பணம், யார் போடுறா எதுக்கு போடுறான்னு தெரியலன்னு. அதற்கு பிறகு ஒரு பேரதிர்ச்சியை வந்து எதிர்கட்சிகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் வந்து அளித்து வேறு முதலமைச்சர். அதே மாதிரி தான் நேற்றைக்கும் வந்து இந்த பொதுவாக எதிரிகளுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு விளையாடுவார் கலைஞர். தலைவரோட ஸ்டைல் ஒன்னே ஒன்று தான், நோ ஸ்பேஸ், இடமே கிடையாது, கேம் என்னோடது மட்டும்தான்.
நீ அதை பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், ஃபாலோ பண்ணலாம். ப்ளே பண்ணணும்னா நினைக்க முடியாது. அதுதான் தலைவரோட ஸ்டைல். அதுதான் கண்டினியூஸாக இந்த 5000 ரூபா கிரெடிட் பண்ணதாக இருக்கட்டும், இன்னைக்கு தேமுதிகவை அலையன்ஸ்குள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இதை கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த விஷயங்கள் நேற்று ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம். தேமுதிக அண்ணா அறிவாலயத்தில் வந்து கூட்டணியை அறிவித்து விட்டு போகிறார்கள். அதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸினுடைய ஒன்லைன். ஏன்னா கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளில், இன்னும் சொல்ல போனால் ஒரு 10 ஆண்டுகளில் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அவர்கள் நடத்திய கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு எதையாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஒரு கட்சி ஆபீஸ் இருக்கு, அந்த கட்சி ஆபீஸ்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. அந்த கட்சி ஆபீஸ்க்குள்ள வந்து நமக்கு ரெண்டு முக்கியமான ஈவென்ட். ஒண்ணு வந்து அடிச்சுக்கிட்டது ஒண்ணு, இன்னொன்னு முக்கியமானது நடந்தது. என்னன்னா, எங்க அண்ணன் மன்சூர் அலிகான் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு எனக்கு சீட்டு பேரம் படியல, எனக்கு உடன்பாடு எட்டப்படவில்லைன்னு சொல்லி வெளில பேட்டு கொடுத்துட்டு போனார். அதுதான் இந்த 10 ஆண்டுகள்ல அங்க முக்கியத்துவம் வாய்ந்த 2 நிகழ்வுன்னா அந்த நிகழ்வு தான். இப்ப அது என்ன ஒரு செய்தியை சொல்லுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு ஒர்த் இல்லை, உன் கட்சி ஆபீஸ்க்கு வந்து நாங்க கூட்டணி பேசக்கூடிய அளவிற்கு நீ பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் பழனிசாமியோடு இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கட்சிக்கு அதிமுகவுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்ப மானம் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் யோசிக்கணுமா இல்லையா? ஜெயலலிதா இருந்த போது ஜெயலலிதா வீட்டு வாசல்ல நாள் கணக்கில் காத்திருந்த கட்சிகள் இன்னைக்கே நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் கூட வரமாட்டுது. அவ்வளவு வீக் ஆயிட்டமா, அவ்வளவு கேவலமா போயிட்டோமா, இந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு கீழே இறக்கி வச்சுட்டாரா அப்படிங்கிற கேள்வியை அதிமுக தொண்டர்கள் அவர்கள் கட்சியை பார்த்து கேட்கணுமா இல்லையா? கேட்டிருந்தா பழனிசாமி அந்த இடத்துல இருக்க மாட்டார். கேட்காததுனாலதான் பழனிசாமி அங்க இருக்கிறார். அதனால நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கும். இதுதான் அடிப்படை செய்தி. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, போன 2024 தேர்தலில் அதிமுகவுக்கு நம்பகத்தகுந்த பார்ட்னரா இருந்த அல்லது கூட்டணி கட்சியா இருந்த ஒரே கட்சி வந்து தேமுதிக. இன்னைக்கு அவர்கள் வெளியே வந்துட்டாங்க, அவங்க வெளில வந்துட்டாங்க. ஆனா என்டிஏன்னு இவங்க ஒண்ணு ஆரம்பிச்சாங்கல்ல பாஜக தலைமையில, அந்த அணி ஏறக்குறைய அப்படியே தான் இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்? என்டிஏன்னு பாஜக தலைமையில் இருந்த ஒரு அணியில் போய் அதிமுக சேர்ந்திருக்கு. அதனால தான் வந்து ஐஜேகேவனுடைய நிறுவனர் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி பேசாம நேரா போய் பிஜேபி கூட கூட்டணி பேசுறாரு. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி பேசாம நேரா போய் பிஜேபி கூட கூட்டணி பேசுறாரு. மற்ற கட்சிகள் கூட நேரடியா பிஜேபி கூட தான் கூட்டணி பேசுறாங்களே தவிர அதிமுக கூட கூட்டணி பேசுவதற்கு இங்க ஆள் இல்ல. அப்ப என்னன்னா, எப்படி மற்ற கட்சிகள் எல்லாம் பிஜேபி தன்னுடைய அணியில சேர்த்திருக்கோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அந்த அணியில சேர்த்திருக்கு. ஏன் தலைமையில வரோம் அப்படின்னுட்டு ஒரு ஃபேஸை காட்டணும்னா மக்களை அடித்து விரட்டுவார்கள், ஓட ஓட விரட்டுவாங்க. அந்த பயத்தின் காரணமாக ஒரு கோமாளி முகத்தை காட்டுவார். எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு மாஸ்கை மாட்டிக்கிட்டு வருது, அவர் தாங்க முதலமைச்சர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா வந்து அமித்ஷா இதுவரைக்கும் வழங்கிய அத்தனை பேட்டியிலும் சொன்ன ஒரு விஷயம், என்டிஏ கூட்டணி ஆட்சி, அதிமுக முதலமைச்சர் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறார். அப்ப என்டிஏ கூட்டணி ஆட்சின்னா என்ன? பீகார்ல தான் நடக்குது. நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர். உள்துறை கூட நிதிஷ்குமார்ட்ட இல்ல. அந்த கேபினெட்ல பெரும்பான்மையான அமைச்சர்கள் வந்து நிதிஷ்குமார்ட்ட கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பிஜேபி கிட்ட. அப்ப அந்த மாதிரி ஒரு சதி திட்டத்தை தமிழ்நாட்டில் அரங்கேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நடக்காதுங்கிறது தான் இந்த தேர்தல் மீண்டும் சொல்ல போகுது. இன்னொன்னு, அந்த அணி கட்டமைக்கப்பட்ட விதத்தை பாருங்க. டிடிவி தினகரனுக்கு பின்னால ஒரு கேஸ் தொங்கிட்டு நிக்குது. டிடிவி தினகரன் அந்த அணிக்குள்ள டெல்லிக்கு போறார், திடீர்னு அந்த அணிக்குள்ள வரார். நேத்தி வரைக்கும் கூட்டணி ஆட்சி மட்டும்தான், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கார் டயரை நக்கிறவரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அன்புமணி. ஒரு வழக்கு தொங்கிட்டு இருக்கு, அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அவங்க அப்பாவும் சொல்றாரு, சீக்கிரம் விசாரிங்கன்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. அன்னைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமி கூட போய் இவர் வந்து நான் அந்த அணிக்குள்ள சேர்றேன் அப்படிங்கிறார். இந்த மாதிரி இன்னும் சொல்ல ஒரு படி மேல போய் சொன்னோம்னா, எடப்பாடி பழனிசாமியா அந்த அணியை விட்டு வெளில தான் நின்றாரு. ஒரே ஒரு ரைடு சம்பந்தி வீட்டுல அடிச்சாங்க, ஒரே ஒரு ரைடு அவருடைய பினாமி வீட்டுல, அவருடைய நண்பர் வீட்டுல அடிச்சாங்க. ஒரே ஒரு ஐடி ரைடுக்கு பயந்துட்டு போய் நான் கட்சி ஆபீஸை பார்க்க போறேன்னு டெல்லிக்கு போனாரு. நேரா போய் அமித்ஷா காலில் விழுந்துட்டு வந்தார். இதுதான் நடந்துச்சு. அப்போ மிரட்டலால் கட்டப்பட்ட கூட்டணி அந்த கூட்டணி. சிபிஐ வச்சு, இடியை வச்சு, ஐடியை வச்சு மிரட்டி 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 சேர்க்கப்பட்ட கூட்டணி அந்த கூட்டணி. என்ன பர்பஸ்? தமிழ்நாட்டை நேரடியாக மிரட்ட முடியல, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு தமிழ்நாட்டை மிரட்ட முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஏஜென்சி எல்லாம் வச்சு மிரட்டலாம். தேமுதிகவை அப்படி மிரட்ட முடியல. தொங்கக்கூடிய வழக்குகள் இடி வச்சு, சிபிஐ வச்சு, ஐடி வச்சு அப்படியெல்லாம் மிரட்ட முடியல. அதனால கிரிப்பு போயிடுச்சு. அவங்க மிரட்டலின் மூலம் அவங்க பணிய வைக்க முடியல. ஈசால கடைசியா போய் காலில் கூட விழுந்து பார்த்தாங்க. இல்லை, அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் வந்து அதிமுக வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க.
எப்படி நம்ம வந்துருவாங்க. தேமுதிக வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், திமுக பக்கம் வராது அப்படிங்கிற ஒரு இதில் எடுத்து ஸ்டோரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல அது என்னன்னா கடைசியா நம்ம காலில் விழுந்துட்டோம், காலில் விழுந்தாலே நமக்கு நல்லது தான் நடக்கும், அதனால இந்த அம்மாவும் நம்ம கிட்ட கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தார். தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தன்னுடைய கட்சிக்கு நல்லது செய்யணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அலை, திமுக அலை, அதுல வந்து தேமுதிகவினுடைய வளர்ச்சியை இணைச்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கிறது. இந்த இதுல ஒரு என்ன எந்த அளவுக்கு அவங்க வந்து டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க, தேமுதிக திமுக அணியில் இணைந்ததை அவர்களால் சுத்தமா பொறுத்து கொள்ள முடியல, அது 200+ங்கிறத உறுதிப்படுத்திடுச்சு அப்படிங்கிறதுக்கு திமுக ஹேண்டில்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அபிஷியலா பிஜேபி கதறுது. விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்குமா, கேப்டன் ஆன்மா மன்னிக்குமா, வாஜ்பாய் ஆன்மா உங்களை மன்னிச்சிருமா? வாஜ்பாய் சொன்னாரு சார், என்ன சொன்னாரு, இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன், ஜெயலலிதா அந்த வாஜ்பாய் ஆட்சியை கலைச்ச அன்னைக்கு ஐ வில் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி, இன்னைக்கு போய் நான் நிம்மதியா தூங்குவேன். அந்த 13 மாதங்களில் கலைக்கப்பட்ட ஆட்சி ஒரு டீ பார்ட்டியை போட்டு எதுக்கு? மக்கள் நலனுக்கா? திமுக அரசு கலைக்க சொல்லி திமுக அரசு கலைக்கணும், தான் மேல வழக்கை வாபஸ் வாங்கணும், என் மேல போடப்பட்ட வழக்கை நீ வாபஸ் வாங்கு, ஊழல் வழக்குல இருந்து என்ன வெளில கொண்டு வா அப்படிங்கிற ஒரு மிரட்டலுக்கு அடிபணியாததுனால அவங்க மதச்சார்பின்மைக்காக எல்லாம் நீ போய் வாஜ்பாய் கலைக்கல, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாரு பிஜேபி அப்படிங்கிறதுக்காக கலைக்கல. அவங்க வந்து நாடு முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்டவருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக போய் எனக்கு பிஜேபி ஆட்சி ஜெயலலிதா கலைக்கல. இப்போ ஏன்னா இந்த சீனை சொன்ன உடனே நம்ம எலிவேட் பண்ற மாதிரி ஆயிடும், உடனே அதாவது கட் பண்ணி பிஜிஎம் போட்டு அம்மாடா அப்படிம்பாங்க. அம்மா தன்னுடைய ஊழல் வழக்குக்கு ஊதுபத்தி உருட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக வாஜ்பாய் ஆட்சியை போய் கலைச்சாங்க. அன்னைக்கு வாஜ்பாய் என்ன சொன்னாரு, நாங்க வந்து நிம்மதியா தூங்குவோம்னாரு. அப்ப இன்னைக்கு உங்களை பிஜேபி காரணம் வாஜ்பாய் ஆன்மா சும்மா விட்டுருமா? ஜெயலலிதா ஆன்மா முதல்ல சும்மா விட்டுருமா? மோடியா லேடியான்னு கேட்டாங்க, இன்னைக்கு எங்க அப்பா டேடி மோடி அப்படின்னு இருக்காப்புல, ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அத்தனை பேரும். அப்ப இதை வந்து ஜெயலலிதாவுடைய ஆன்மா சும்மா விட்டுருமா? ஆன்மா கதைக்குள்ள போறாங்கன்னாலே அங்க வந்து தோல்வி உணர்ந்து விட்டார்கள் அர்த்தம், முடிஞ்சிருச்சு, சாப்டர் க்ளோஸ். ஆன்மா மேல பழிய போடுறாங்கனாலே அவ்வளவுதான், உணர்ந்து கொண்டார், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையான செய்தியா இருக்கு. இப்ப இந்த அணியை கட்டமைத்தது 200+ங்கிற ஒரு மெகா டார்கெட்டை வந்து உறுதிப்படுத்தி இருக்குன்னு தான் பாக்குறோம். இன்னொன்னு, அதிமுகவை பார்த்து பயம்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், அதிமுகவை இந்த தேர்தலில் திமுக தோற்கடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம்னு ஒரு முன்னாள் அமைச்சர் பேசினார். அதிமுக அமைச்சர், முடிசூடா மன்னனா இருந்தேன், நான் ராயபுரத்தை தோக்குற ஆளா, நான் தோக்குறதுக்கு காரணம் யாரு, அந்த பிஜேபி தானே சொன்னவர் இன்னைக்கும் உயிரோட நம்மோட நடமாடிட்டு இருக்காரு, டெய்லி பிரஸ் சந்திச்சுட்டு இருக்கிறார் ஜெயக்குமார் அவர்கள். இதெல்லாம் பழைய கதை. அதிமுக கூட்டணியை விட்டு வேண்டான்னு பொதுக்குழுல ஒரு தீர்மானம் போட்டாங்க, பிஜேபி கூட கூட்டணி வேணாண்டு. அந்த பொதுக்குழு தீர்மானம் போடப்பட்ட அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய நம்மையார் இறந்து போன பிறகு இவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியே அந்த தருணம் தான். ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு வெடி வெடிச்சு கொண்டாடினாங்க. அதுக்கு முன்னாடி 2016 அந்த அம்மா பதவியேற்றப்ப வெடி வெடிச்சு கொண்டாடினவங்க. அதுக்கப்புறம் பிஜேபி கூட்டணி முடிச்ச அன்னைக்கு தான் தமிழ்நாடு முழுக்க வெடி வெடிக்கிறது என்ன, லட்டு கொடுக்கறது என்ன, ஸ்வீட்டு கொடுக்கறது என்ன, எல்லாம் நடந்துச்சு. இப்ப இந்த 3 பேரை மட்டும் எடுத்துக்கங்க. தற்கொலைக்கு சமம்னு சொன்ன ஒரு முன்னாள் அமைச்சர், பிஜேபியால தான் தோத்தன்னு சொன்ன ஒரு முன்னாள் அமைச்சர், கூட்டணி விட்டு வெளில வந்த அன்னைக்கு வெடி வெடிச்சு கொண்டாடின அதிமுகவினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், அவர்கள் அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் முடிவுரை எழுதுவார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், திண்டுக்கல் சீனிவாசன் போய் முந்தா நாள் போய் ஒரு கூட்டத்தில் போராடிட்டு இருந்த ஒரு தோழர்கள்ட்ட போயிட்டு, எம்மா மோடி முகத்தை நினைச்சிட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டுறாம விட்டுறாதீங்க அப்படின்ட்டு. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது, அங்கிருந்து யாரும் இஸ்லாமியர் கிடையாது, அந்த போராடிய பெண்கள் யாரும் இஸ்லாமியர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது, மத சிறுபான்மையினர் கிடையாது, அவர்கள் இந்த அடையாளத்தோடு பொதுவெளியில தோன்றக்கூடியவர்கள். அவங்கள பார்த்து திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்றாரு, மோடிக்கு பார்த்துட்டு எங்களை ஓட்டு போட்டுறாம விட்டுறாதீங்க. அப்ப என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு, அதாவது பிஜேபி கூட கூட்டணி வச்சா மைனாரிட்டிஸ் ஓட்டு போயிடுங்கிறாங்கல்ல, அதெல்லாம் மற்ற மாநிலங்கள்ல. பிஜேபி கூட கூட்டணி வச்சா மெஜாரிட்டி ஹிந்து ஓட்ஸே போயிடும். அதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. அது திண்டுக்கல் சீனிவாசனுக்கு நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். ஆனா சம்பந்தியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, கொள்ளையடிச்சு சொத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறதுக்காக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்கலாம் என்று நினைக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவு திமுக 200க்கும் மேலான தொகுதிகளை வெல்லும் அப்படிங்கிறது தான் வந்து சேர வேண்டிய முடிவாக இருக்கிறது.
குறிப்பாக திமுகவினுடைய திட்டங்களை பற்றி நம்ம இங்கே பேசினோம். அதே போல் திமுகவை நோக்கி வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அந்த கூட்டணி கட்சிகளுடைய தொண்டர்களுடைய உழைப்பு, இது பற்றியெல்லாம் திரு மதிவாணன் அவர்கள் சொன்னார்கள். வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.